ரொம்ப நாளாக நம்ம கோழி சிக்ஸ்லாம் வாங்கி வளர்க்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்கேயும் கிடைக்கல. இன்றைக்கி எதிர்ச்சியாக கடைக்கு போயிட்டு இருக்கும்போது கூடையில் விற்றுக்கிட்டு வந்திருந்தாங்க, வாங்கிட்டோம். பட்டு இதுக்கு கூண்டு எதுவும் பிளான் பண்ணாமல் வாங்கிட்டோம். அதனால் வர்ற வழியில் ஒரு கடையில் கார்ட்போர்ட் பாக்ஸ் சிம்பிளாக வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இதுக்கு சிம்பிள் ப்ரூடிங் செட்டப்பாக தேவை. ஏன்னா இங்கே குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வயரு, லைட்டு, ஒரு ஹோல்டரு, ஒரு ப்ளக் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ வந்து ஹோல்டரை வந்து நான் இப்போ காட்டுற மாதிரி பெட்டியில் டைட் பண்ணியாச்சு. வயரோட ஒரு எண்டிங்கை வந்து நம்ம ஹோல்டரில் கனெக்ட் பண்ணியாச்சு. லைட்டை உள்ளே ஃபிட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக இருந்துச்சு. வயரோட அனதர் ஒன்றில் ப்ளக்கை கனெக்ட் பண்ணிவிட்டு உள்ள லைட் செட்டப் ரெடி ஆகிடுச்சு. உள்ளே ஒரு மேட்டு விரிச்சிட்டோம். அது மேலே பேப்பரும் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் கோழி குஞ்சுகளை உள்ளே விட்டாச்சு. பேப்பர் ஏன் வச்சோன்னா நைட்டு கண்டிப்பாக அது கழிவுகள் போகும். ஸோ அடிக்கடி பெட்டியை மாற்ற முடியாது. ஸோ பேப்பர் மட்டும் மாற்றினா போதும். அதனால் பேப்பர் உள்ளே வச்சுக்கோங்க. இது வந்து கதகதப்பாக இருக்கும் அந்த லைட் செட்டப்பு கோழி குஞ்சுகளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் டப்பாக்குள்ளே அடைஞ்சிருந்த கோழி குஞ்செல்லாம் கொஞ்சம் வெளியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரீயாக விடலான்னு நம்ம மொட்டை மாடிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஒவ்வொன்றும் பயங்கர சுறுசுறுப்பாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே இதை கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு நம்ம சமாளிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கான கூண்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீட்லேயே வச்சு கோழி வளர்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதுக்கான கூண்டு பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம கேர்ஃபுல்லாக வளர்த்து கொண்டு வரலான்னு பார்க்கலாம்.